அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றைத்தாவி அஞ்சிலே ஒன்றாக ஆரியர்க்காக ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்ற அணங்கை கண்ட அயலார் ஊரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவனம்மை அழைத்து காப்பான். ஓம் அனுமந்தாய் வித்மகே வாயுபுத்திராய தீமகே தந்துனோ மாருதி பிரச்சோத்யாத். ஓம் சுதர்சனாய் வித்மகே மகாஜ்வாலாய தீமகே தன்ன சக்கர பிரச்சோத்யாத். ஓம் கருடாழ்வார் நமோசுதே ஓம் கருடாழ்வார் நமோசுதே ஓம் கருடாழ்வார் நமோசுதே. யோகி ராம் சுரத்குமார் யோகி ராம் சுரத்குமார் யோகி ராம் சுரத்குமார் ஜெயகுரு ராயா. உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் புது வசந்தம் டிவி நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது வார ராசி பலன்கள் வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் ஏப்ரல் 29 முதல் மே 5ஆம் தேதிக்கு வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது என்பதை ஒவ்வொரு ராசியாக பார்க்கலாம். வாங்க. இந்த வாரம் முழுவதும் தேய்பிறை நாட்களே. கன்னி ராசி காலபுருஷனுக்கு 6வது ராசி. உத்திரம் 2, 3, 4 பாதங்கள், அஸ்த நட்சத்திரம், சித்திரை 1, 2 பாதங்கள் உள்ளடக்கிய புத பகவான் ஆட்சி உச்சம் பெறும் வீடு. இப்பொழுது புத பகவான் மீனத்தில் 7ஆம் இடத்தில் இருக்கிறார், நீச்சத்தின் நிலையில் இருக்கிறார். அப்போது அது மட்டும் இல்லை, ராகுவனுடைய பிடியில் வேறு இருக்கார். அப்போது இந்த வார கிரகங்கள் மற்ற கிரகங்கள்லாம் எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 9ஆம் இடத்தில் குரு பகவான் சூப்பரோ சூப்பர், 6ஆம் இடத்தில் சனி பகவான் அதை விட சூப்பர். இப்படி கிரகங்களுடைய சஞ்சார நிலை மிக சிறப்பாக இருப்பதால் இந்த வாரத்திலிருந்து இந்த கன்னி ராசிக்கு ஒரு திருப்பு முனையான ஒரு வாரம் குரு வந்ததுக்கப்புறம். ஏன் அப்படின்னா, ராசியில் கேது இருந்து உங்களை நீங்களே தாழ்வு மனப்பான்மையாக என்னால் முடியாதுப்பா அப்படின்னு ரொம்ப உங்களை நீங்களே குறைச்சி எடை போட்டு இருந்தீங்க. ஆனால் இப்போ அப்படி இல்லை. இனி குரு பார்வை கோடி நன்மை, தெளிவான சிந்தனை, செயல்கள், எண்ணங்கள் ஏற்படும். உங்களை பொறுத்தவரையிலையும் 2ஆம் இடத்து அதிபதி சுக்கிரன் 2 பார்க்குறார். நல்ல பண வரவு, பொருள் வரவு கண்டிப்பாக ஏற்பட போகிறது. 3ஆம் இடத்தை சனி பார்த்து நிறைய பிரச்சனை இருந்தது. உங்கள் இளைய சகோதர சகோதரிகளுக்கும் உங்களுக்கும் பிரச்சனைகள் நிறைய போச்சு. எடுத்த காரியங்கள் சக்ஸஸ் ஆகலை, போராடி ஜெயிச்சிங்க. ஆனால் இனி அப்படி இல்லை. 3ஆம் இடத்தை குரு பார்க்கிறார், சனியும் பார்க்குறார். இப்போ குரு பார்க்க கோடி நன்மை. பிபிஓ, சாஃப்ட்வேர், ஹார்ட்வேர், தபால் தந்தி, லாக்கா, கொரியர் சர்வீஸ், விளையாட்டு வீரர்கள், வீராங்கனைகள், நடன கலைஞர்கள், ஸ்டண்ட் கலைஞர்கள், பின்னணி பாடகர்கள், இசை அமைப்பாளர்கள், இசை வல்லுநர்கள், சினிமா மற்றும் தொலைக்காட்சி பிரிவில் பணியாற்றக்கூடிய நடிகர் நடிகைகள், டெக்னீஷியன்கள், எடிட்டர்கள், கேமராமேன்கள், புகைப்பட கலைஞர்கள் அத்துணை பேர்களுக்கும் வாய்ப்புகள் வந்து கதவை தட்டப்போகிறது. நீங்கள் எடுக்கின்ற முயற்சிகள் இமாலய வெற்றி பெறும். சென்ற வாரத்துக்கும் இந்த வாரத்துக்கும் எவ்வளோ வித்தியாசம் பாருங்கள். இமாலய வெற்றி பெறும். அது மட்டும் இல்லை, இளைய சகோதர சகோதரிகள் ஆதரவாக அரவணைப்பாக இருப்பார்கள். மற்றபடி உங்களை பொறுத்தவரையிலேயே 4ஆம் இடத்து அதிபதி ஒரு கேந்திராதிபதி ஒரு திரிகோணம் 9ஆம் இடத்தில் இருப்பது தாய் வழி சொந்தங்கள் அனுகூலத்தை தரக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்னு சொல்லலாம். உங்களுக்கு 5ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். குலதெய்வத்தின் பிளஸ்ஸிங் 100% உண்டுங்க. குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பேர் கிடைக்கும். சீட்டாட்டம், ரேஸு, லாட்ரி, ஸ்பெக்குலேஷன், ஷேர் மார்க்கெட் போன்ற இனங்களில் ஈடுபாடு உள்ளவர்களுக்கு சந்தோஷகரமான ஒரு வாரம். அது மட்டும் இல்லை, பிள்ளைகளுடைய உயர்கல்வி மிக சிறப்பாக அமையும். நல்லா படிப்பாங்க, படிக்கிறாங்கன்னு இன்ஸ்டியூட்லேருந்து தகவல் வரும். ஸோ பிள்ளைகளுடைய தேக வளர்ச்சி, கல்வி வளர்ச்சி சிறப்பாக இருக்கும். 6ஆம் இடத்தில் இருக்கும் சனி பகவான் அளப்பரிய பலனை தரப்போகிறார். இளைஞர்களுடைய தேடல்கள் என்பது வசப்படும். அவங்க என்ன யூனிவர்சிட்டி எக்ஸாம் எழுதுவாங்க, இல்லை டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் எழுதுவாங்க வேலைக்காக, இல்லை யூபிஎஸ்சி, ரயில்வே சர்வீஸ், பேங்க் எக்ஸாம், நீட் எக்ஸாம், இப்படி எந்த எக்ஸாம் எழுதினாலும் அவங்க நல்ல தேர்ச்சி பெற்று நல்ல நிலைக்கு வரக்கூடிய ஒரு அமைப்பை இந்த சனி பகவான் ஏற்படுத்தி தருவார். ஸ்போர்ட்ஸில் ஈடுபாடு உள்ளவர்களுக்கு 10ஓட 11 இருந்த நீங்கள் இனி நம்பர் 1 நம்பர் 2 பொசிஷனுக்கு வரக்கூடிய காலகட்டமாக வந்துவிட்டது. இனி கன்னி ராசி அன்பர்களுக்கு ஒரு திருப்பு முனை அப்படின்னு சொல்லலாம். இந்த 7 ராகு கணவன் மனைவிக்கு இடையே கருத்து வேறுபாடு வரும்.
பிரச்சனைகள் வரும், பிரிவினைகள் வரும், சண்டை சச்சரவு வரும், பஞ்சாயத்து வரும். கொஞ்சம் எச்சரிக்கையாக நடந்துக்குங்க. மற்றபடி நரம்பு சம்பந்தப்பட்ட ஒரு 50 வயசுக்கு மேலே இருக்கிற கன்னிராசி என்பவர்களுக்கு நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளால் மருத்துவமனைக்கு செல்ல நேரிடும். மற்றபடி ஓடிப்போனவனுக்கு 9ல் குரு வந்தாச்சு. குருவருளும் திருவருளும் நிறைந்து இருப்பதால் இனி சாதிக்கக்கூடிய எந்த ஒரு விஷயத்தையும் அனுபவிக்கக்கூடிய பூர்வ புண்ணியத்தினுடைய நிலை 5 நல்லா இருந்தால் 9 நல்லா இருக்குது, ராசியும் நல்லா இருக்குது. ஸோ 1, 5, 9 சிறப்பாக இருக்கிறதால இந்த பூர்வ புண்ணியத்தை அனுபவிக்க பிறந்தவர்கள் இப்போ எதெல்லாம் நீங்கள் நல்லது நடக்கணும் அப்படின்னா உங்களுக்கு எல்லாமே நடந்தேறும். வெளிநாடு போகணும்னு நினைக்கக்கூடிய அன்பர்கள் தாராளமாக செல்லலாம். உள்நாட்டு வாணிபம், வெளிநாட்டு வாணிபம், ஏற்றுமதி இறக்குமதியாளர்கள், ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க, ஸ்பெக்குலேஷன் பண்ணுறவங்க, ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, ஹோட்டல் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, மற்றபடி உங்களுக்கு கம்ப்யூட்டர், லேப்டாப், எலக்ட்ரானிக்கல் கூட்ஸு, ப்ரொடக்ஷன் அண்டு சேல்ஸ் இதெல்லாம் பண்ணக்கூடிய அன்பர்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம். ஒரு சிலர் ஆன்மீக பயணம், இன்ப சுற்றுலான்ற பேர்லையாவது வெளிநாட்டுக்கு போயிட்டு வருவீங்க. தந்தையால் யோக பாக்கியங்கள். தந்தைக்கு நல்லது நடக்குமானா சூரியனை சனி பார்க்கிறார். தந்தைக்கு இடர்பாடுகள் வரும், இன்னல்கள் வரும். 9ஆம் இடத்து அதிபதி சுக்கிரனையும் சனி பார்க்கிறார். இன்னல்கள் வரும், இடர்பாடுகள் வரும். ஆன போதிலும் தந்தையால் உங்களுக்கு யோக பாக்கியங்கள், தந்தை உங்களுக்கு நல்லது செய்ய போகிறார் அப்படின்னு சொல்லலாம். மற்றபடி உங்களை பொறுத்தவரையிலையும் பொருளாதார மேன்மை இருக்கும். எடுத்த காரியங்கள் சக்ஸஸ் ஆகும். குலதெய்வ வழிபாடு உங்களை காப்பாற்றும். இனி உங்களுக்கு திருப்பு முனை வந்தாச்சு. சொந்த தொழில் பண்ணுறவங்க நம்பி கடன் வாங்கி தொழிலில் போடுங்க. தொழிலை விரிவாக்கம் பண்ணுங்கள். தொழில் இரட்டிப்பு வருமானத்தை ஏற்படுத்தி தரப்போகிறது என்று சொன்னால் மிகையாகாது. இந்த ராசியில் பிறந்த அன்பர்கள் துர்க்கையை வழிபாடு செய்யுங்கள். வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையப்போகிறது. சனி பகவான் உங்களுக்கு ஒரு பெரிய முன்னேற்றத்தை தரப்போகிறார். சரித்திரம் படைக்கப் போகிறீர்கள். இனி சாதனை படைக்கக்கூடிய காலம் வந்தாச்சு. குரு பெயர்ச்சி உங்களுக்கு 100% சாதகமான பலன்.